நிஜமாகவே கம்பராமாயணத்தை முதல்ல காவியமாக படிக்கும்போது நமக்கு பெருசா ஈர்ப்பு வரலங்க. பாடத்திட்டத்தில் இருந்தபோது பரவசத்தை ஏற்படுத்தாத கம்பராமாயணம் கண்ணதாசனின் பாட்டு திட்டத்தில் படர்ந்த போது எல்லையில்லா இன்பத்தை நல்கியது. பெருமக்களே, தியாகம்னு ஒரு படம், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு அந்த பாட்டில் கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாடலின் சாராம்சத்தை கொண்டு வந்து வச்சார். நீதான் அரசாள போறேன்னு சொல்லிட்டாங்க ராமனை. போயெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு தயாராகிறான். உடனே கைகையை கூப்பிட்டு சொல்றாங்க, டே உனக்கு அரச பதவி கிடையாரா, என் மகன் பரதன் தான் ஆட்சி செய்ய போறான், போ போ அப்படின்றாங்க. லட்சுமணனுக்கு அவ்வளோ கோபம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அப்ப ராமன் ஆறுதல் சொன்னதாக ஒரு பாட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது? நதியில தண்ணி இல்லைன்னா நதியோட பிழை இல்லடா, மழை பெய்யலையே என்ன செய்யறது? அப்பாவோட குத்தம் இல்லடா, அம்மாவோட குத்தம் இல்லை, பரதனுடைய குற்றமும் இல்லை, டே இது விதியினுடைய குற்றம்டா, நீ ஏன்டா இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த படத்தில் வச்சாரு பாருங்க. ஒரே வரையில் சொல்லி முடிச்சாருங்க. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் தூங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா.